ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ப்ளவுஸோட பேக் சைடு போடுறது. இது வந்து சிம்பிளாக ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வந்து ஒரு ப்ளவுஸில் கை வந்து 40 டிசைன் வச்சு எடுத்துருக்காங்க. அந்த ப்ளவுஸில் வந்து எனக்கு வந்து மாடல் வேண்டாம், கை ஷார்ட்டாக போதும். அதாவது அதில் வேஸ்ட்டாக வரக்கூடிய பகுதி இருக்கலாம், கை கட் பண்ணுறப்ப வரக்கூடிய வேஸ்ட்டான பகுதி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதில் பைப்பிங் வச்சுட்டேன். பைப்பிங் வச்சாச்சா? பைப்பிங் வச்சுட்டு லைட்டாக தேவையான அளவுக்கு லைட்டாக கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணி விட்டாச்சா? அப்புறம் நினச்சேன்னா இந்த மெத்தடில் மடிச்சிக்கங்க. மடிக்கும்போது நீட்டான ஒரு லுக் கிடைக்கும். சிலம்பாது கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது கிடைக்கும். வளைவு உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதே வளைவு எல்லாம் ப்ளவுஸில் பேக் சைடுக்கு யூஸ் ஆகும். கைக்கு பேக்கில் முதுகு பகுதிக்கும் இந்த மாதிரி பகுதியும் கலந்து மடிச்சிக்கங்க. இந்த சைடு எடுத்து இந்த சைடுக்கும் அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சமமாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரே பார்த்து இப்போ பார்க்க அழகாக இருக்கா உங்களுக்கு? என்ன பண்ணணும்னா ப்ளவுஸ் சாதாரணமாக தான் இருக்குது பார்த்தீங்களா? பைப்பிங் கொடுத்துருக்கேன், சாதாரணமாக பைப்பிங் கொடுத்துருக்கேன். இனி இதில் என்ன பண்ணுவோன்னா இந்த மாடலை கொண்டு ஆட் பண்ணுவேன். அப்படின்னா டாட் போட்டாச்சு. அப்போ தான் முதுகு பகுதி குறுகி கிடச்சாச்சு. இனி திருப்பி இந்த பேக் சைடோட சென்டர் பகுதி, கழுத்தோட சென்டர் பகுதியில் என்ன செய்யணும்னா பின் பண்ணணும். நடுப்பகுதியில் பின் பண்ணணும். பின் பண்ணியாச்சா? வச்சுக்கோங்க. ப்ளவுஸில் சுருக்கம் இருக்கக்கூடாது. நீட்டாக இது மாதிரி இப்படி வரிசையாக பின் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பதிவு பண்ணி வச்சு ப்ளவுஸோட சென்டர் பகுதியில் நம்ம மாடல் வச்சு பதிச்சு அடிச்சிடணும். வாழ்க்கையில் அம்மா இந்த உலகத்தை எப்படி நம்ம வாழணுங்கிறத நம்ம அம்மாக்கிட்ட இருந்து என்ன செய்கிறோம், கற்றுக்கணும். ஆரம்பத்தில் நம்மளுக்கு எத்தனை வயசு கடவுள் படைச்சதுலேருந்து அவங்க வயிற்றில் கருவாக சுமக்குறாங்க. சுமந்த அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தையா மாறும். அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்கூல் பருவம் தாண்டி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை வரும். அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கையாக தாண்டி எடுத்து நம்மளும் ஒரு அம்மாவாயிரும். அம்மாவானப்புறம் நமக்குன்னு அன்றாட தேவைகள் இருக்கும். நம்ம குழந்தைகளை பார்க்கணும், நமக்கு தேவை அப்படிங்கிற இதில் தான் நம்ம இந்த தொழிலை நம்ம செய்கிறோம். கற்றுட்டு
வெளியே வரும். அப்போ கற்றுக்கணும். நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வாழ்க்கையில், அதையும் நம்ம என்ன பண்ணணும், சந்திக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் அந்த காலம் போல இல்லை. வேலைக்கு போனால் தான் நடக்கணும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் பணங்கிறது தேவையாக அந்த டைமில் நமக்கு தேவையான உழைப்பை நம்மளே செய்துட்டோம்னா எனக்கு கஷ்டம். கைத்தொழில் ஏதாவது ஒரு கைத்தொழில் நீங்கள் கற்றுக்குறாங்க. அது உங்களை எந்த ஒரு கை கொடுக்கும். உங்களுக்கு எது இருக்குதுங்களா, சூப்பராக இருக்கா பார்க்கறதுக்கு. டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா இருக்கா பாருங்கள். முதல்ல நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுவேன். நீங்கள் என் வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.